அவ்வளவுதானே? இது போதும். ஆஃபர்ஸ் மறக்க முடியாது மேம். டெய்லி ஒரு ஆஃபர்ஸ் டெய்லி ஆஃபர்ஸ் இதெல்லாம் மறக்க முடியாதுன்னு. ஓகே. சோ ஆக்சுவலா அங்க என்ன நடக்கிறதுன்றீங்க? வாட் இஸ் த ஸ்டோரி ஹியர்? வாட் ஆர் தே ட்ரைங் டு கன்வே? இந்த கன்வே என்னன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சுன்னா நம்ம அதை இன்ட்ரெஸ்ட் மறந்துடுவோம். இப்போ ஒரு நேரத்தில் ஆர்டர் பண்றோம், ஒரு 4 days 10 daysல வந்துச்சுன்னா நம்ம அந்த பொருள் இன்ட்ரெஸ்டே போயிடும். அன்னைக்கே வரும்போது நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இதுவா இருக்கும் மேம் அந்த ஒர்க் அந்த இது செய்யல. ஓகே. சோ என்ன மெசேஜ் கிடைக்கிறது நமக்கு ஓவரால்ல வந்து இந்த ஆட் மூலமா அவங்க நமக்கு என்ன தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? இப்போ ஒரு இன்சிடென்ட்ல இல்லைன்னா ஒரு பொருள்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு ஒர்க்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்தா அதை வந்து அப்பவே ஃபினிஷ் பண்ணிடணும். போஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. பட் பிராண்ட் பத்தி இங்க என்ன மெசேஜ் கிடைக்கிறது நமக்கு? சோ அன்னைக்கே கிடைக்குது டெலிவரி. ஓகே. அப்புறம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது. மூவி ஃபர்ஸ்ட்லயே ஃபஸ்ஸியோட பத்தி பேசுறாங்க. சோ என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்குது. ஓகே. அதெல்லாம் சொல்றாங்க. எந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்? அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்ட். பிளாக்பஸ்டர் என்டர்டெயின்மெண்ட். ஓகே. அன்லிமிட்டெட் சேம் டே டெலிவரி. சேம் டே டெலிவரி ஒன்னு. அப்புறம் வேற என்ன ராஜா? எனி அதர் மெசேஜ்? டெய்லி ஆஃபர் மேம். டெய்லி ஆஃபர்ஸ். ஓகே. ஓகே. அப்புறம் சேம் டே டெலிவரி. சேம் டே டெலிவரி. அது சொல்லிட்டீங்க. சேம் டே டெலிவரி, டெய்லி ஆஃபர்ஸ், அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்ட். அது தவிர வேற என்ன மெசேஜ்? எனி அதர் மெசேஜ்? ஓவரால் வந்து இது என்ன பண்றது? இந்த இந்த ஆட் பார்த்தா ஓவரால் அமேசான் நமக்காக என்ன பண்றதுன்னு தோன்றது. நம்மளுக்கு வந்து A to Z கொடுக்குறாங்க. A to Z கொடுக்குறாங்கன்றீங்க. ஆமா. மத்தவங்க என்ன சொல்றீங்க? ராஜா, பாஷா, இந்த ஸ்டோரி பார்த்தா என்ன தோணி இருக்கு? அமேசான் நமக்காக என்ன செய்யறதுன்னு தோணி இருக்கு? எல்லாரும் ஒன்னா பேசுனீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியும். விக்னேஷ் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கு மேம். அதே நேரத்துல நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைன்னா அதையும் வந்து ஒன் டே டெலிவரி நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு தேவைன்னா அன்னைக்கே நம்ம வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒன் டே டெலிவரி, அன்லிமிட்டெட் என்டர்டெயின்மெண்ட், டெய்லி ஆஃபர்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஓவரால்ல நான் என்ன கேக்குறேன்னா, ஓவரால்ல இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி வச்சு இதெல்லாம் அவங்க வேற விதமா கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி வச்சு அவங்க காமிக்கிறாங்கன்னா ஓவராலா வந்து அவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? வாட் இஸ் இட்? கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க கிட்ட இருக்க பிரைம் மெம்பர் பத்தி சொல்றாங்க மேம். அமேசான் பிரைம் பத்தி, நாட் ஓன்லி அமேசான், இன்க்ளூடிங் அமேசான் பிரைம் அப்படின்றதான் அவங்க வந்து ஹைலைட்டா சொல்றாங்க. Yeah, so what is Amazon Prime doing for us, for the customer? Overall என்ன பண்றது? நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறாங்க, ஈஸியா டெலிவரி பண்றாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்காங்க. கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்காங்கன்றீங்க. எப்படி தெரியும்? எங்க தெரியுது ராதாகிருஷ்ணன்? அது வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அது வந்து உடனே வந்து ஈவினிங்கே வரும்போது அதை ஸ்கெட்ச் பண்ணி அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அந்த பொருள் எப்படி எங்க இருந்து எப்ப வேணா கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு. பாஷா நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம நீட வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க மேம். நம்ம நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றாங்கன்றீங்க. எந்த மாதிரி நீட்ஸ் கார்த்திகேயன்? இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சப் வந்து அது ஒரு நீடாவும் இருக்கலாம். நம்மளுக்கு அது ஒரு ட்ரீம், நம்மளோட ஹாபி. அதை உடனே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இப்ப நான் நினைக்கிறேன், பட் அதை போய் வாங்கணும்ன்றதுக்கு நான் லேசியா இருக்கலாம், லேசியா ஃபீல் பண்ணலாம். ஆர்டர் போட்டு இன்னைக்கே வருதுன்னும் போது அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல. ஓகே. சோ இந்த ஐடியா பார்த்ததுக்கு அப்புறம், இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் புதுசா ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ மீன் சம்திங் தட் யூ டிட் நோ அபவுட் அமேசான் பிரைம், அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இங்க தெரிஞ்சுதா? எனக்கு அந்த ஓவர் நைட் வந்து புதுசா இருந்துச்சு அது. ஓகே. அது எப்பவுமே யாருமே அமேசான் பிரைம்ல எப்பவுமே கேள்விப்பட்டது இல்லையா? ஒன் டே டெலிவரி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஓவர் நைட் வந்து ஓகே, அது கேள்விப்பட்டது இல்லன்றீங்க. ஓகே. அதே மாதிரி சில டைம்ல வந்து ஆஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அமேசான்ல கொஞ்சம் நிறைய இருக்கறதால
நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்ற விஷயம் ஒண்ணு, சேம் டே டெலிவரின்றது ஒண்ணு. அப்புறம் ராஜா நீங்க என்னமா சொன்னீங்க? ஓவர் நைட் டெலிவரி மேம். ஸோ நைட்ல கூட இந்த இப்போ கூட ஓகே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஓகே. ஓகே பாஷா, உங்களுக்கு ஏதாவது புது இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதா இந்த ஆட் மூலியமா? புது இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் கிடைக்கல மேம். ஒண்ணுமே கிடைக்கலன்றீங்க. ஓகே விக்னேஷ் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல மேம், அந்த மாதிரி புதுசா எதுவும் இல்ல. அதான் ஓவர் நைட் மட்டும் அது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா ஒன் டே டெலிவரி தெரியும், ஆர்டர் பண்ணா ஒன் டேல வந்துடும் பிரைம் யூஸருக்கு. மத்தபடி வேற எதுவும் புதுசா இல்ல. ஓகே கார்த்திகேயன். ஆஸ் மேம் சேம் தான் மேம். பிகாஸ் எல்லாமே அதுல இருக்கிறது தான். அந்த ஓவர் பிகாஸ் ஒன் டே டெலிவரி தான் அவர் சொன்ன மாதிரி. அமேசான் பிரைம் மெம்பர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒன் டே இல்லைன்னா மேக்ஸிமம். ஓகே ஓகே. சோ பிராண்ட் பத்தி இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அபிப்பிராயம் என்ன? ஸோ அவங்க வந்து இனோவேட்டிவா திங்க் பண்றாங்க, அப்கிரேட் பண்றாங்க, கஸ்டமர் அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க புதுசா கொண்டு வராங்க. புதுசா ஓவர் நைட் டெய்லி ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஆஃபர்ஸ். ஓகே அர்ஜுன் நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி? கஸ்டமர் தான் அட்ராக்ட் பண்றாங்க மோஸ்டா. இப்போ சில பேருக்கு வந்து அமேசான் பத்தி தெரியாது. முக்கால்வாசி பேர் வந்து அமேசான் ரேட் ஜாஸ்தின்றதுனால பிளிப்கார்ட் சைட் போவாங்க, மீஷோ போவாங்க, மிந்த்ரா போவாங்க, பிக் பாஸ்கெட் அங்க போவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இவங்க வந்து இந்த ஆஃபர்ஸ் கொண்டு வரதுனால பிளஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரி கேட்சியா கூட இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றது, அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட் கொஞ்சம் அவங்களுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. சோ இது வந்து ஈஸியா புரியறதுக்கு ஈஸியா இருக்கா இது, இல்ல புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இது இந்த ஆட்? ஈஸியா இருக்கு, புரிஞ்சுக்கிறது. எத்தனை பேர் இருக்கு? ஈஸியா தான் இருக்கு. ஒரு 50 பேருக்கு காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் இது ஈஸியா புரிஞ்சிடும்ன்றீங்களா, இல்ல ஒரு சில பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? மேபி அமேசான் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன விஷயம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் ராதாகிருஷ்ணன்? ஏன்னா அந்த பெயிண்டிங் வந்து அதுல வரையறது சொல்லியிருக்காங்க. சடனா இவரு டிசைன் பத்தி யோசிக்கிறாரு, ஸ்கெட்ச் பத்தி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் வந்து உடனே புக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அமேசான் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதான் கேக்குறேன், உடனே எப்படி புக் பண்றாங்க அந்த ஒரு தாட் வரும் உங்களுக்கு. ஓகே ஏன் உடனே என்ன மத்ததுல உடனே அன்னைக்கே வருமா அந்த ஒரு தாட் சொல்றேன். ஓகே அது கன்ஃபியூஷனா இருக்கு. அது கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து தெரிஞ்சது 10 days ஆகும், 5 days ஆகும். நம்ப முடியாதுன்றீங்க. நம்ப முடியாது, நம்ப முடியாதுன்றீங்களா? கன்ஃபியூஷன் இருக்கும். இவங்க பண்றாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உருவாகும். ஓகே மத்தவங்க என்ன சொல்றீங்க? வேற ஏதாவது புரியாத மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா இதுல? இல்ல மேம். ஒண்ணுமே இல்லையா? ஓகே. சோ இந்த ஆடுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்களா, பிடிக்கலன்னு சொல்லுவீங்களா? பிடிச்சிருக்குன்னு தான் மேம் சொல்லுவோம். பிடிக்காத மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா இதுல? இல்ல எதுவுமே இல்ல. anything that you didn't like or இது இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, இது ஏன் வச்சிருக்காங்க தெரியாதுன்ற மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கா? ஓகே. சோ அவுட் ஆஃப் 10 ஒருவேளை இதுக்கு மார்க்ஸ் தரணும்னா எத்தனை மார்க்ஸ் தருவீங்க இந்த ஆடுக்கு, இந்த ஐடியா? 10 கொடுக்கலாம். 9 மேம். ராதாகிருஷ்ணன் அலோன் செட் 9. மத்த எல்லாரும் 10 கை தூக்குங்க ப்ளீஸ். ஓகே கார்த்திகேயன் அண்ட் ராதாகிருஷ்ணன் 9. எஸ் மேம். ஓகே ஓகே. 10 on 10 கொடுத்திருக்கிறவங்க நீங்க எதனாலமா சொல்ல முடியுமா? எதனால 10 on 10 கொடுத்தீங்க? இது யூனிக்கா இருக்கு. அண்ட் மோரோவர் அவங்க ப்ராடக்ட்ட பத்தி நல்லாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. அவங்க பிரைம் வச்சிருக்கிறதையும் சொல்லிருக்காங்க அண்ட் டெலிவரி பண்றது ரெண்டுத்தையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சேம் டே டெலிவரி, ஆன் நைட் டெலிவரி அது நல்லாவே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அதனால பிரைம் பெனிஃபிட்லாம் கரெக்டா தனியா சொல்லிருக்காங்க. என்னென்ன இருக்கு, நான் பிரைமுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா சொல்லிருக்கு. ஓகே ராஜா. அர்ஜுன் சொல்லுங்க. சொல்லுங்க மேம். மத்த ஆட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு. எதுவா இருக்கு? லைக் ஃபிளிப்கார்ட் அந்த பாத்தீங்கன்னா நம்ம வந்து போன்ட்டு உங்களுக்கு ஸ்டாக் கூட்ஸ் வந்து சொல்றாங்க. மத்த இதுல வந்து இந்த என்டர்டைன்மெண்ட்டோ ஆஃபர்ஸோ வந்து அனுப்ப மாட்டாங்க.
இம்பார்ட்ல இருக்கும். பட் ஆனா இந்த டிசம்பர் மந்த் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க வந்து டெய்லி ஒரு ஆஃபீஸ் வர கொடுக்குறாங்க. ஸோ அதனால 10 on 10. ஓகே. ராஜா கண்டினியூ பண்ணுங்கம்மா. அவங்களால முடியும் மேம். ஸோ இப்போ புதுசு புதுசா சீரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு பண்றாங்க, அதுல என்டர்டைன்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சேம் டே ஆஃபர்ஸ் அவங்க நிறைய இடத்துல பிக்கப் பாயிண்ட் அதெல்லாம் வச்சுட்டு ட்ராப் பாயிண்ட் வச்சிருந்து, ஸோ அதனால சேம் டே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேம் டைம் எக்ஸிஸ்டிங் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. ஸோ அதுக்கும் அப்படி அடுத்தது போட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் அவங்களால கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால முடியுது, அதனால பண்ணிட்டு இருக்காங்க மேம். ஸோ அதனால அவங்க ஃபுல்லா அது எல்லாமே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் மேம். ஓகே ஓகே. கார்த்திகேயன் அண்ட் ராதாகிருஷ்ணன், நீங்க ஒரு மார்க் கட் பண்ணிருக்கீங்க. என்னம்மா, எங்கேம்மா கட் ஆயிருக்கு மார்க்ஸ்? ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் போரிங்கா இருக்கு. அதாவது ஸ்கெட்சுக்காக ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்டுக்காக பண்றேன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் போரிங்கா இருக்கு. மேபி அவங்க கிட்ஸுக்காக ஏதாவது கொண்டு வரலாம். அதுனா ஒய்ஃபுக்காக ஏதாவது கொண்டு வரலாம். ஹஸ்பண்டுக்காக, ஏன்னா ஹஸ்பண்டுக்கே புக் பண்ண தெரியாதா, அந்த ஒரு தாட் வருது. அது வேணா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஒய்ஃபுக்கு பண்ற மாதிரியோ இல்ல பசங்களுக்கு பண்ற மாதிரியோ ஏதாவது பண்ணிருக்கலாம். ஓகே ஓகே. கார்த்திகேயன், நீங்க உங்க ரீசனிங் என்ன? எனக்கு வந்து டோட்டலா பட் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த கேக்கல, பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. எனக்கு வந்து ஓவரால் ஓகே தான் மேம். பட் அந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கெட்ச் பண்ணத பார்த்துட்டு ஒய்ஃப் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அமேசான் பிரைமால என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்கெட்சோட இது வந்து இதுவாச்சு அப்படின்ற மாதிரி, அமேசான் என்டர்டைன்மெண்ட். அது வந்து அந்த மூவினால தானே. அங்க வந்து எங்க அமேசான் இது வருது, அந்த ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் வந்து லைன் வந்து எனக்கு இதுவா படல கேட்சு. பிகாஸ் அது வந்து மூவினாலதான், மூவில அவங்க ஹஸ்பண்ட் மூவி பாக்குறப்ப மூவில உள்ள சீன் அப்ப என்ன சொல்லலாம், அந்த இடத்துல வந்து அந்த மூவி பார்த்ததுனால என் ஹஸ்பண்ட் ஸ்கெட்ச் வந்து பிடிச்சிருக்கு, அவரோட பழைய ஆர்வத்தை தூண்டுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமேசான்னால தூண்டுது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அமேசான்னா அவர் என்ன அமேசான் தூண்டுதுன்னு சொன்னாங்களா? அவங்க மூவி தூண்டுதுன்னு சொன்னாங்களா? மூவில இப்ப இங்க வந்து மத்தவங்க சொல்லுங்க. கார்த்திகேயன் சொன்ன பாயிண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனி 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 இன்புட்ஸ் ஆன் தட்? கார்த்திகேயன் சொல்றாரு பாருங்க, அது வந்து அமேசான் ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதா இருக்குன்னு சொல்றதுக்கு இதுல மூவினாலன்னு சொன்னா பெட்டரா இருந்திருக்கும். அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இல்ல மேம், அமேசான் பிரைம் தான் சொல்லணும். அமேசான் பிரைம் தான் சொல்லணும். எதனால அமேசான் பிரைம் சொல்லணும் பாஷா? நான் சொல்லாத, அமேசான் பிரைம் நான் தான் சொன்னேன். அமேசான் பிரைம் ஏன் சொல்லணும்னா, ஏன்னா பிரைம்னாலதான் நம்மளுக்கு ஓவர் நைட்ல கிடைக்குது. சரிங்களா? படம்னாலனா அது படத்துல ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன், அவ்வளவுதான். அதுக்கும் இந்த இதுக்கும் ஒரு இது லிங்க் ஆகல. அமேசான் தான் லிங்க் பண்ணுது இந்த ஆட்ல. அமேசான் பிரைம் ஆக்சுவலி அமேசான் கூட கிடையாது, அமேசான் பிரைம். அவர் சொன்ன மாதிரி அமேசான் பிரைம் தான் இது பண்ணுது. ஆனா சேம் டே டெலிவரி தான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இதுல சொல்லணும்னு கேக்குறேன் மறுபடியும். சேம் டே டெலிவரி எதுல சொல்றாங்க திருப்பியும் மறுபடியும்? லாஸ்ட் வந்து சேம் டே டெலிவரி, ஒன் டே டெலிவரி அவங்களே சொல்லிட்டாங்க மேம். இந்த மூவில எதுக்கு அவங்க சொல்லணும்னு கேக்குறேன். மூவில வந்து அவங்க மூவி பாக்குறதுலதான் வாங்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும் மேம். அமேசான்ல தான் வாங்குறாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஓகே அமேசான். ஓகே. கார்த்திகேயன், உங்க பாயிண்ட் கிளியர் ஆச்சா இல்ல என்ன சொல்றீங்க? யூ ஸ்டில் ஃபீல் தட்? நான் சொன்னதுக்கும் இதுவும் வந்து இதுவே ஆகல. ஆக்சுவலி நான் சொல்ல வந்ததுன்னா இட்ஸ் டிஃபரெண்ட். அவங்க சொன்னது வந்து அமேசான் பிரைம பத்தியே பேசுறாங்க, நானும் அதை பத்தி. பட் அந்த ஆட்ல அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பர்டிகுலர் எனக்கு பிடிக்கல அப்படின்றது. ரைட். ஓகே, காட் இட். சோ இந்த கன்ஃபியூஷன் மத்தவங்களுக்கு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க, ரைட்? அமேசான் பிரைம்னால அப்படின்றாங்க. ஆக்சுவலி அங்க அமேசான் பிரைம்ல ஆர்டர் பண்றது, சேம் டே டெலிவரி எல்லாமே ஓகே. வீடியோ அமேசான்ல மூவி பார்க்கணும்ட்டு அமேசான் மூவி பாக்கறதுனால அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்சுவலி அங்க மூவிய பத்தியே வந்து மூவி பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு இதுவாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணல. ஓகே. சோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது பிட் பை பிட் எல்லார்கிட்ட தான் வரேன். ஹூ வில் ஸ்டார்ட் தி ஸ்டோரி?
ஸோ அந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸி படம் போயிட்டு இருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல, அமேசானோட ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதுல வந்து ஸ்கெட்ச் பண்ற மாதிரி ஹீரோ பண்றாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து இது வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணிடுச்சு ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவரு யோசிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி திங்க் பண்றாங்க வைஃப். அப்போ வைஃப் உடனே போன் எடுத்து அமேசான்ல அந்த 3 ஆர்டர் எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்றாங்க. ஓகே, நிறுத்துங்க. இங்க ராதாகிருஷ்ணன் இங்க சொல்லுங்க. அப்ப ஒய்ஃப்க்கு எப்படி தெரிஞ்சது அவர் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அந்த ஃபர்ஸி படம் பார்த்த உடனே? அவருக்கு பாக்குற எக்ஸ்பிரஷன்ல தெரியும் மேம். எப்படி பார்த்துட்டு இருக்காரு? அங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஆக்சுவலா ஒய்ஃப் தான் இந்த மாதிரி ஹஸ்பண்டையும் அந்த மூவியும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. ஆமா, வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்டை ஏன் பார்த்துட்டு இருந்தாங்க? வாட் டிட் ஷி நோட்டீஸ் இன் ஹஸ்பண்ட்? என்ன நோட்டீஸ் பண்ணாங்க? அந்த சீன்ல வந்து ஸ்கெட்ச் பண்றத காமிச்சதுனால ஒரு மாதிரி மெய் மறந்து ஹஸ்பண்ட் பாக்குறா. ஹஸ்பண்ட் மெய் மறந்து பாக்குறாரு அங்கே. ஓகே ஓகே. சோ அப்போ வைஃப் என்ன சொல்றாங்க? என்ன வாஸ் தேர் எனி டயலாக் தேர் ராதாகிருஷ்ணன் அட் தட் டைம்? இல்ல அது மாதிரி எதுவும் ஞாபகம் இல்ல. டக்கு ஞாபகம் இல்ல. ராஜா, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? லாஸ்டா தான் வந்து கேக்குறாங்க எப்படி இருக்குன்ற மாதிரி. இல்ல ஃபர்ஸ்ட் சீன்ல நான் கேக்குறேன். ஹஸ்பண்ட் வந்து மெய் மறந்து அந்த டிவிய அந்த ஹீரோ வந்து டிராயிங் வரையறது வந்து ஸ்கெட்ச் வரையறது பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா? அப்போ வந்து வைஃப் என்ன சொல்றா? எங்க ஒய்ஃப் எங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு அந்த டிராயிங் வரைறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவர் மை மறந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அமேசான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க மேம். ஓகே ஓகே ஓகே. விக்னேஷ், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? இல்ல அதான் சொன்னேன். ஓகே, அவங்க பிரைம் வீடியோ வந்து பழைய ஆசையை தூண்டி விட்டதுன்னு சொல்றாங்க. ஐ ஆம் ஹாப்பி என்றா. இவருக்கு இந்த பிரைம் வீடியோ வந்து அவரோட பழைய ஆசையை தூண்டி விட்டது. ஐ ஆம் ஹாப்பி என்றா அவர். அப்படி ஏன் சொல்றான்றீங்க விக்னேஷ்? அவன் ஹாப்பியா இருக்கேன்னு ஏன் சொல்றான்னு நினைக்கிறீங்க? அதான் பிரைம் வீடியோல தான் நம்ம இப்ப பிரைம் வீடியோ பாக்குறாங்க. அவங்க அந்த நாட்டுல அவர் மெயின் இருந்து அந்த இது டிராயிங் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க உடனே அதை ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இல்ல, அதனால அவருக்கு நான் கேக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஏன் சொல்றாங்க அவங்க கேக்குறேன் நான். எனிபடி? கார்த்திகேயன்? அவங்க ஹஸ்பண்டோட அந்த பழைய இது வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி, அதனால அவங்க பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு மேம். அது வந்து அவர் சின்ன வயசுல அவர் மேபி ஸ்கெட்ச்ல மேபி ஒரு திறமையான சாலியா இருந்திருப்பாரு. இப்போ வைஃப் வந்து அதை திங்க் பண்ணி, ஓ இந்த மாதிரி அவர் யோசிக்கிறாரு போல அப்படி சொல்லி அவங்க வைஃப் திங்க் பண்றாங்க. ஓகே. அங்க வந்து அவங்க என்ன சொல்ல, அந்த அந்த பிட்டுல அவங்க என்ன நமக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்றீங்க? அந்த வீட்டுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்மளால ஸோ ஒரு படம் பார்த்து நம்ம அதை திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. சோ இது உண்மைதானே? பிலீவேபிளா இது? எஸ் எஸ் கண்டிப்பா. அப்படி நடக்கும்ன்றீங்களா? ஏதாவது திடீர்னு நம்ம வந்து பாக்குறோம், மூவில பார்த்தா நமக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறுபடியும் வந்துடும்ன்றது உண்மைதானே? வந்துரும் கண்டிப்பா. மேபி டான்சரா இருந்தா ஏதாவது படம் பார்த்து நம்ம இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கோம் ஸ்கூல் டைம்ல, அந்த நாஸ்டாலஜிக் வரும். நாஸ்டாலஜியா வரும்ன்றீங்க. சோ அது நம்ம கனெக்ட் பண்ண முடியறதா உங்களால? கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அந்த இடத்துல வந்து அந்த வைஃபோட ரியாக்ஷன், அவன் வந்து அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஹஸ்பண்ட சர்ப்ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு இன்டியூஸ் பண்ற மாதிரி நம்ம வைஃப் இருக்கணும், மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க திங்க் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு தாட் வந்ததுன்னா என்ன வாட் இஸ் இட் ட்ரைங் டு கன்வே? அதுதான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஹஸ்பண்டுக்கு, அவரை வந்து ஹாப்பி பண்ணலாம். ஓகே. அப்படின்னு சொல்லி அடுத்த திங்க் சீன் பண்ற மாதிரி. யார் சொல்லுவாங்க? அதுக்கு கண்டினியூஷன் who will take on? ராதாகிருஷ்ணன் எங்க ஸ்டாப் பண்ணிருக்கா? அதுல இருந்து யார் கண்டினியூ பண்ணுவாங்க கேக்குறேன். ஸ்டாப் பண்ணாரு. அவங்க ஆர்டர் பண்றாங்க எல்லாமே. ஆர்டர் பண்ண ரெடி ஆவறாங்க அந்த 3 ப்ராடக்ட். அண்ட் அவங்க நான் ஸ்டார்ட் பண்றேன். சொல்லுங்க பாஷா. அவங்க ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 3 அடுக்கு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்து டெலிவரி ஆகுது. அண்ட் அது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்த உடனே அவங்க இந்த மாதிரி ஒரு பாட்டியை வரைகிறாங்க, ஒரு டாக வரைகிறாங்க, அப்புறம் அவங்க ஒய்ஃபே இந்த மாதிரி வரைகிறாங்க. இந்த மாதிரி
வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது am I looking nice in that அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க. ஓகே ஸோ யா அண்ட் அது மாதிரி நிறைய டிராயிங்ஸா வரைஞ்சி வைக்கிறாங்க. சோ அது அது எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணும் அது அவங்க அது- டேலண்ட் அந்த நல்லா சீன் எக்ஸ்போஸ் பண்றாங்க. பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட டேலண்ட்டை வந்து அந்த கிஃப்ட் மூலியமா அவங்க நல்லா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஓகே ஓகே அவர் யாரையும் விட்டு வைக்கல என்னையும் விட்டு வைக்கலன்றாங்களே அவங்க எதனால என்ன சொல்ல விரும்புறாங்கன்றீங்க So, ரொம்ப நாளா எல்லாத்தையும் இந்த வரைவாரு. ஆசையை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பாக்கெட் எல்லாத்தையும் வரையறாருன்ற மாதிரி சொன்னேன். டாகு, பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரரு, ஒய்ஃப் எல்லாரையும் வரைவாரு. அது எப்படி இன்ட்ரெஸ்டான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. கேமரா புதுசுல கேமராவை எடுத்து எல்லாரையும் போட்டோ எடுக்கிறோமோ அந்த மாதிரி அவரு வந்துட்டு ஸ்கெட்ச் அவரோட டேலண்ட்டை வந்து அந்த மாதிரி பண்றாரு எல்லாருக்கும், அதாவது எல்லாரையும் வரைஞ்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க இப்படி இருக்கீங்க கார்த்திகேயன், சைட்வேஸ் இருக்கீங்க இப்படி. யா யா ஸோ ஸோ கேமரா வந்து அந்த வைஃப் மேல ஜூம் பண்றாங்க, அவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, என்னையும் விட்டு வைக்கல, அதுக்கப்புறம் ஃபுல்லா வரைஞ்சதுக்கு am I looking nice ன்னு கேக்குறாங்களே. ஸோ எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பத்தி அங்க பேசிட்டு இருக்காங்க? வாட் does it convey? ரிலேஷன்ஷிப்னா அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறாங்க. அதான் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டிங். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங். ஸோ அது வந்து அந்த அந்த சீன்ஸ் வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியறதா, உங்களால ரிலேட் பண்ண முடியறதா, நம்ப முடியறதா? நம்பலாம், ஓகே தான். ஏன்னா மேபி இது ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பர்த்டே டைம் தான் அந்த மாதிரி வாங்கி தருவாங்க, அந்த மாதிரி டைம் வேணா ரிலேட் பண்ணலாம். வேலண்டைன்ஸ் டே, ஆனிவர்சரி டே, அந்த மாதிரி டைம்ல சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் ரெகுலரா அது நடக்குமான்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஸ்டின் தான். ஏன் ரெகுலரா ஏன்னா நடக்கிறதுக்கு நம்மளே புக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்டே புக் பண்ணிப்பாரு, அவரு வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு கொஸ்டினா இருக்குது. ஓகே, மத்தவங்க என்ன சொல்றீங்க இத பத்தி? மோஸ்ட் ஆஃப் தெம் அமேசான் பாத்தீங்கன்னா என்ன ராஜா? எனக்கு ஓகே தான் மேம் எல்லாமே. இல்ல அது ஓகே தான் மேம். அது மத்த நேரத்துல இந்த மாதிரி நடக்காது, வெறும் வேலண்டைன்ஸ் டே Anniversary. பர்த்டேக்கு மட்டும்தான் நடக்குமா? இது மத்த நேரத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? most of வீக்டேஸ்ல Amazonல பாத்தீங்கன்னா சண்டேஸ்ல உட்காந்து மூவி ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தோணுது அப்பப்போ ஆர்டர் போட, எப்போ வேணுமோ நம்ம எப்போ வேணுமோ ஆர்டர் போடலாம்ல மேம். ஸோ அந்த ரேட்ல தான் அப்படி ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கணும்னு இல்ல. நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு கூட வாங்கி கொடுக்கலாம், நாளைக்கு வாங்கி கொடுக்கலாம், எப்போ வேணுமோ வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம மனசு தான் தேவை. அங்க வந்துட்டு நான் இன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பேன் அன்னைக்கு தான் வாங்கி கொடுப்பேன்னு நம்ம வந்து பிரிச்சு பார்க்க கூடாதுல்ல மேம். ஓகே, இங்கிலீஷ் நீங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. அமேசான்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சேம் டே டெலிவரி பண்ணுவாங்க மேம். சம் ப்ராடக்ட்ஸ் வந்து 2 days ஆகலாம் மினிமம். சம் ப்ராடக்ட்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியான ப்ராடக்ட் மட்டும் தான் 1 day டெலிவரி பண்ணுவோம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் 1 or 2 days ஆகும் மேம். மோஸ்ட் ஆஃப் தெம் டைம் யூஸ் பண்ணாலுமே. அதுல கடைசியில இன்னொரு இது கூட இருந்தது, மனம் கேட்பது இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். கேட்டீங்களா? அது கேட்டோம் மேம், பட் அது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்ல. எதனாலமா அது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்ல பாஷா? அது எண்டில சொன்னாங்க, அந்த அளவுக்கு கேட்சியா இல்ல, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. மத்த விஷயம் எதனால அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? மனம் கேட்பது இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாங்க? என்ன மெசேஜ்? ஞாபகம் வச்சுக்க முடியல. புரியல. கொஞ்சம் லென்த்தா இருந்தா ஞாபகம் வச்சுக்க முடியல. சோ அது மாதிரி ரொம்ப இதா இருக்கு மேம், கேட்சியா இல்ல மேம். கேட்சியா இல்ல. ஓகே, அம்மா கார்த்திகேயன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு எனக்கும் அந்த அளவுக்கு இதுவாகும். ஏன் எதனாலமா? லென்த்தா இருந்தது. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அர்த்தம் என்ன அது கேக்குறேன் நான். வாட் ஆர் தே ட்ரைங் டு கன்வே? மனம் கேட்பது இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். என்ன நினைச்சாலும் அது அமேசான் அவைலபிள் இருக்கு அப்படின்றத கன்வே பண்றாங்க. ஓகே, அது நம்புற மாதிரி விஷயமா? இஸ் இட் ட்ரூ? எல்லாமே கிடைக்கும்ன்றீங்களா? எலக்ட்ரானிக்ல இருந்து கிளாத்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்குதுன்னும் போது ஓகே ஓகே. சோ இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் போல இருக்கு உங்களுக்கு? போன் எடுத்து உடனே புக் பண்ண தோணும்.
ஏன் எதனால உடனே புக் பண்ண தோன்றது அர்ஜுன்? இது நைட்லயே டெலிவரி பண்றாங்கன்றாங்க. நாளைக்கு சப்போஸ் எங்கேயாச்சும் காலேஜ் எடுத்து போனா இல்ல எங்கேயாச்சும் லொகேஷன் போதா ஒரு நியூவா எடுத்துட்டு போனான்ல அதனால. ம் ம் ம். So நீங்க ஆக்சுவலா அமேசான் பிரைம் எதனாலமா ஜாயின் பண்ணீங்க? ஸோ அந்த சேம் டே ஒன் டே சேம் டெலிவரி டே டெலிவரி மோரோவர் மூவிஸ் வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ரெண்டுத்துக்கும். அண்ட் ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ Delivery டெலிவரிக்காக. ஓகே, ஃப்ரீ டெலிவரி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூவிஸ்க்காக. அதுக்கு Serious-ஆக. நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, Z5 இருக்கு, நிறைய இருக்கு. பட் ஷாப்பிங்கும் சில பண்ணலாம், movies வந்து என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணலாம். Prime தான் launch ஷாப்பிங்கும் பண்ணுவாங்க. பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஆ, அதனால நம்ம ஒரு மூவி ஹாட் ஸ்டாருக்கு தனியா இருக்கு, அமேசான் பிரைம் தனியா இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் தனியா இருக்கு. அதுல வரது இதுல வராது மேம். இப்போ டிஃபரெண்ட் பிரைம் இருந்தா நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். பிரைம் மெம்பர்ஷிப்ல நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே அது But மாதிரி நம்ம டேஸ்ட் one day கொஞ்சம் வந்துடும் மேம். கூட்ஸ். ஓகே. சோ ஆமா, இப்போ இப்ப இவங்க big billion- இந்த ஆட்ல இவங்க சொன்னதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? கிரெடிபிளா இருக்கா எல்லாமே விஷயம்? எஸ் நம்புற மாதிரி தான் இருக்கு. நம்புற மாதிரி தான் இருக்குன்றீங்க. ஓகே. இந்த ஆட் இப்படியே நல்லா இருக்கா? இதுல என்ன ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்ன்றீங்களா? இல்ல மேம், இது ஒரே ஒரு change தான் மேம். ஓகே தான் மேம், நோ சேஞ்சஸ் ஓகே, நீடட். நல்லா தான் இருக்கு, நோ சேஞ்ச் தான். மேம், எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு மேம். ஆ? எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச்மா? இது வந்து லைக் இப்போ ரேதரா போகாம இது ஒரு பர்த்டே அக்கேஷனா கூட மாத்தலாம். என்னோட புரியல. அக்கேஷன் மாத்தணும்ன்றீங்க. என்ன அக்கேஷன் போடணுங்க? லைக் பர்த்டே அந்த மாதிரி பர்த்டே அப்போ வந்து அந்த படம் பார்த்துட்டு இருக்காரு, அப்போ வந்து இவங்க தோணலாம். சோ அந்த இதுல கூட இருக்கலாம்ல. ஓகே. மத்தவங்க என்னோட என்ன POV சொல்றீங்க? சொல்றேன், என்னோட POV சொல்றேன் அவ்வளவுதான். இல்ல சோ இது எல்லாமே நீங்க ஏற்கனவே அமேசான் பிரைம் மெம்பரா இருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷமா, ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? இருக்கும், ஒரு 5 இயர்ஸா இருக்கும். ஓகே. சோ அப்போ இதுல எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க போகுது? இந்த ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க போகுதுன்றது அந்த உங்களுக்கு? ஓவர் நைட் கண்டிப்பா தோணும். ஓகே. எல்லா பொருளும் அமேசான்ல கிடைக்கும்னு ஒரு தாட் கிடைக்கும். பட் ஆனா இது சிம்பிளா இருக்கு, ஸ்கெட்ச் அத பென்சில் சொல்லும்போது சிம்பிளா இருக்கு. கொஞ்சம் கிடைக்காத ப்ராடக்ட்டை காமிச்சனா நல்லா இருக்கும். இதை தவிர்த்து வேற எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிடைக்காத ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு அப்படி சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. பட் கார்த்திகேயன், நீங்க என்னமா சொன்னீங்க? புரியல எனக்கு. இது வந்து பக்கத்துல ஸ்டேஷனரியிலே கிடைக்கும். அதுவும் இல்லாம இந்த இப்ப காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இப்ப மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜெப்டோ அண்ட் அப்படியே கிடைக்கும். இதை தவிர்த்து அவங்க இது இல்லாம ஒரு யூனிக்கா ஒரு ப்ராடக்ட் மாதிரி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருந்திருக்கும்ன்றீங்க. ஓகே. பட் அப்போ நீங்க நான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா, உடனே போய் அதுல வாங்கி பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னீங்களே. அப்போ எது வச்சு வாங்கி பார்க்கணும்னு சொன்னீங்க? ஓவர் நைட்ன்றது என்ன சொன்னீங்க கார்த்திகேயன் நீங்க? நான் அப்படி சொல்லல மேம், உடனே அதுல போய் அர்ஜுன் சொன்னார் ஆக்சுவலா அந்த விஷயம், உடனே போய் வாங்கணும். என்ன பார்த்து சொன்னீங்க அர்ஜுன்? யூ ஆர் ஆல்ரெடி a member and you know all these benefits. என்ன புதுசு, என்ன எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை? இப்போ சாதாரண அமேசான் வந்து மெம்பர் இருந்தா ஒரு 2 days இல்ல 1 day அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, சேம் டே இப்போ உடனே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஜெப்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் பெரிய பெரிய ஜெப்டோ, பிளிங்கிட் இதெல்லாம் இட்ஸ் டிஃபரெண்ட் கான்செப்ட் இல்லையா? பட் ஆஃபர்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆஃபர்ஸ் இருக்காது. இல்ல, பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் அது வந்து குவிக் காமர்ஸ். அது this is not quick commerce இல்லையா? இது வந்து different. So let us not compare it with quick commerce. இந்த பிளாட்ஃபார்ம் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற இதுல நம்ம பார்க்கலாம். like you choose Flipkart itself, you choose 7 days or 8 days. Other than if I buy ஆமா, கரெக்ட். நான் வந்து see what I am asking you is you are already a prime member, right? நீங்க அமேசான் பிரைம்ல வாங்கிட்டு தான் இருக்கீங்க. அதை விட இதுல புதுசு ஒரு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்க போகுது? வாட் எவர் யூ நோ அபவுட் அமேசான் பிரைம், அது தவிர்த்து என்ன வருது இங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் நைட் வருது. ஓவர் நைட் அது ராதாகிருஷ்ணன் நீங்க சொன்னீங்க. ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அர்ஜுன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அர்ஜுன். மேம், பட்
ஓவர் நைட் இது டெலிவரி ஆஃபர்ஸ் வருது. ஆஃபர்ஸ் இல்லையா இவ்வளோ நாள்? மேம் சில இல்லைங்க. ப்ராடக்ட்ஸ் இருந்தது. நான் பாக்குறச்சே சில ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. மோஸ்டா நான் ப்ராடக்ட்ஸ் இல்லை, அதுதான் சொல்றேன். ஓகே. அன்னைக்கு சேம் டே டெலிவரின்றது It's very unique. So ஓகே. ஒரு நிமிஷம். Right. Okay, ba. So I'll show you the next ad. Okay, ba. Dekka next ad illiya theriyல. ஓகே மேம். ஒரு நடுத்தர தெரியுதா? எஸ் மேம். வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. 2 பேருமே பிரைம் வீடியோல ஃபேமிலி மேன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல 2 சிப்ஸ் பாக்கெட் அப்புறம் 2 கோலா வச்சிருக்கிறத பாக்குறோம். ஃபேமிலி மேன் படத்தோட ஒரு காட்சியில மனோஜ் பாஜ்பேயும் ஷாரிப் ஹாஷ்மியும் ஜெயில்ல யோகா பண்றத பாக்குறோம். இந்த காட்சியை பார்த்ததுமே பொண்டாட்டி கேமராவை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு பிரைம் வீடியோல இந்த சீனை பார்த்ததும் தோணிச்சு, எங்க ஜெயிலையும் ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்களே, நமக்கு வீட்டிலேயே இருக்க முடியல. புருஷன் பொண்டாட்டி பக்கம் பாக்குறாரு. உடனே அமேசான் பிரைம் ஆப்ல போய் கேமராவை பார்த்து சொல்றாரு, காலையில தான் அமேசான்ல ஆர்டர் பண்ணினேன். யோகா மேட்ஸ், ட்ராக்ஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ். மனசு மறுபடியும் மாறதுக்குள்ள சாயங்காலத்துக்குள்ளேயே வந்துடுச்சு. பொண்டாட்டி பார்சலை வாங்கிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க மற்றும் யோகா மேட்டை எடுத்துக்கிட்டு புருஷனை பார்த்து கேக்குறாங்க, லெட்ஸ் டு இட். எஸ். புருஷன் சந்தோஷமும் ஆச்சரியப்படுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் யோகா பண்றத பாக்குறோம். பின்னணியில் ஒரு குரல் ஒலிக்குது, மனம் கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. 2 பேருமே பிரைம் வீடியோல ஃபேமிலி மேன் படம் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஸ்நாக்ஸ்ங்கிற பேர்ல 2 சிப்ஸ் பாக்கெட் அப்புறம் 2 கோலா வச்சிருக்கிறத பாக்குறோம். ஃபேமிலி மேன் படத்தோட ஒரு காட்சியில மனோஜ் பாஜ்பேயும் ஷாரிப் ஹாஷ்மியும் ஜெயில்ல யோகா பண்றத பாக்குறோம். இந்த காட்சியை பார்த்ததுமே பொண்டாட்டி கேமராவை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு பிரைம் வீடியோல இந்த சீனை பார்த்ததும் தோணிச்சு, எங்க ஜெயிலையும் ஹெல்த் கான்சியஸா இருக்கீங்களே, நமக்கு வீட்டிலேயே இருக்க முடியல. புருஷன் பொண்டாட்டி பக்கம் பாக்குறாரு. உடனே அமேசான் பிரைம் ஆப்ல போய் கேமராவை பார்த்து சொல்றாரு, காலையில தான் அமேசான்ல ஆர்டர் பண்ணினேன். யோகா மேட்ஸ், ட்ராக்ஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ். மனசு மறுபடியும் மாறதுக்குள்ள சாயங்காலத்துக்குள்ளேயே வந்துடுச்சு. பொண்டாட்டி பார்சலை வாங்கிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க மற்றும் யோகா மேட்டை எடுத்துக்கிட்டு புருஷனை பார்த்து கேக்குறாங்க, லெட்ஸ் டு இட். எஸ். புருஷன் சந்தோஷமும் ஆச்சரியப்படுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் யோகா பண்றத பாக்குறோம். பின்னணியில் ஒரு குரல் ஒலிக்குது, மனம் கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் அமேசான் பிரைம். அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. ஓகே, பாத்தீங்களா? எஸ் மேம். எஸ் மேம். சோ என்ன சொல்லுவீங்க இந்த ஆட் பத்தி? நல்லா மேம். இது கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு மேம். ஓகே. ஓகே, ஏன் ரிலேட்டபிளா இருக்கு? ஏன்னா ஹஸ்பண்டே ஆர்டர் பண்ணிக்கிறாரு. So அது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கு.
வைஃப்ஸ் பண்ணக்கூடாதுன்றீங்களா? எவ்வளவு பண்ணலாம். delicate பட் ஆனா ராதாகிருஷ்ணன். ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் பண்றாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் அது திங்க் பண்ற மாதிரி இருக்கு. சும்மா ஜோக் பண்ணேன். மேம் இது ராதாகிருஷ்ணன் ப்ரோ வந்து வேல் டாமினேட் பண்றாரு மேம். எஸ் என்னப்பா? எஸ் என்ன? வேல் மேல் டாமினேட். டாமினேஷன் இல்லப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே 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 ஓகே. சோ விமன் டாமினேஷன் பிடிக்காதுன்றீங்க. நான் அப்படிதானே? எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன்ப்பா. ஓகே ஓகே ஜஸ்ட் ஜோக்கிங். ஓகே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. யா சொல்லுங்க, மத்தவங்க உங்க அபிப்பிராயம் என்னம்மா இந்த ஆட் பத்தி? மேம் எனக்கு பிடிக்கல இதுவும் மேம். ஓகே தான் மேம் எனக்கு. பாஷா என்ன சொன்னீங்கம்மா? எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அவ்வளவா பிடிக்கல, ஏமா? வெல் இந்த யோகா வச்சுட்டு பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது கொண்டு வந்துக்கலான்ற மாதிரி எனக்கு தாட். ஓகே கார்த்திகேயன், நீங்க என்னம்மா சொல்றீங்க? கான்செப்ட் பிடிச்சிருந்தது மேம். அதாவது அவங்க காலையில ஆர்டர் பண்றாரு, மனசு மாறிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது அது ஈவினிங்கே அது அவர் கைக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஆரம்பிச்சிடுறாரு யோகா. எனக்கு எனக்கு அந்த இது பிடிச்சிருந்தது கான்செப்ட். ஓகே விக்னேஷ், உங்க அபிப்பிராயம் என்ன? இல்ல மேம், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அவரு யோகாலாம் பண்றது ஓகே, நம்ம போய் ஜிம்முக்கே ஒழுங்கா போய் பண்ண மாட்டோம். இதுல வீட்டுல இருந்தா அது எந்தெந்த பண்ண தோணுன்ற மாதிரி தோணுது மேம். எனக்கு வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் பிளஸ் வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறோம். ஏன்னா தியேட்டருக்குலாம் போறது இல்ல, வீட்லயே உட்காந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து